வணக்கம் நண்பர்களே. நமது சேனலில் உள்ள அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நீங்கள் வெற்றி பெற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வெற்றியை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம வெற்றி அடைவோம் என்பது என்னுடைய முழு நம்பிக்கை. நம்ம இப்போ ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நம்ம டெய்லி ரிசல்ட் எப்படி இறங்குது, எப்படி வருது, டேட்டோட சம்மந்தப்பட்டு வருதா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கும் ரிசல்ட் டேட்டோட சம்மந்தப்பட்டு தான் வந்திருக்குது. நாளைக்கும் ரிசல்ட்டு டேட்டோட சம்மந்தப்பட்டு தான் வரப்போகுது. இன்றைக்கி வந்தது எப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாளைக்கு வரப்போகிற ரிசல்ட்டை நம்மளால் கணிக்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் ஒவ்வொரு தேதியை வச்சு எப்படி ரிசல்ட் கணிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கே ஈஸியாக புரிஞ்சுக்கிடும். மற்றவங்க யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. நான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லிக்கொண்டே வருகிறேன். சரி, இன்றைக்கி 50-50 ரிசல்ட் இன்றைக்கி குழுக்கள் சீரீஸ் 105. இந்த 105லேருந்து நம்ம எதிர்பார்த்தது 2 0 இறங்கணும் அல்லது 2 5 இறங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இறங்கலை, 2 8 இறங்கிடுச்சு. சரிங்களா? ஆனால் இது எப்படி இறங்கிச்சு அப்படின்னு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம கேரளா லாட்டரிங்கிற ஒரு முடிவு பண்ணப்பட்ட விஷயம். நம்ம யாரும் குழுக்களில் தான் இந்த நம்பர் உள்ளது அப்படின்னு தயவு செஞ்சு எண்ணாதீங்க. இது ஏற்கனவே முடிவு பண்ணப்பட்ட விஷயம். தேதியை வச்சு ரிசல்ட் இறங்குது. அதனால் யாருமே லாட்ரி எடுக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் எடுங்க. உங்களுடைய செலவு வெறும் 50 ரூபாயில் போயிடும். அதிகமாக டிக்கெட் எடுக்காதீங்க. 10 டிக்கெட்டு 100 டிக்கெட் போட்டால் தான் உங்களுக்கு ப்ரைஸ் விடும்னு நினைக்காதீங்க. கெஸ் பண்ணி எடுங்க. கெஸ் பண்ணி எடுத்தால் உங்களுக்கு பெரும்பாலும் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம தொடர்ந்து எப்படி கணிக்கிறாங்க ரிசல்ட்டை அப்படின்னு நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா நம்ம ஃபார்முலாவை ஈஸியான ஃபார்முலா ஏதோ ஒன்று நமக்கு கை கொடுக்கும். அந்த ஈஸியான ஃபார்முலா என்னங்கிறதையும் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். அதை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஒரு ஃபார்முலா மட்டும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். நம்மளில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வித ஃபார்முலா அமையும். அந்த ஃபார்முலா படி நம்ம போய்க்கலாம். சரி, இன்றைக்கி ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னா இன்றைக்கி கேரளா டேட் அதாவது 7/8/24 அன்றைய தேதியில் கேரளா டேட் 23. மலையாள மந்த் தேதி 02. சரிங்களா? அப்போ 23/02. இந்த 23/02 வச்சு தான் ரிசல்ட் அடிக்கிறாங்க. நம்ம சொல்லியிருக்கேன், எப்போயுமே ரிவர்ஸில் தான் நம்பர் இறங்கும். நீங்கள் எந்த நம்பர் எடுத்தாலும் அதுலேருந்து ரிவர்ஸில் கால்குலேஷன் பண்ணி தான் இதில் வைப்பாங்க. ஒரு சில நேரம் டைரக்ட் கால்குலேஷன் அப்படியே இந்த 23/02 அப்படின்னு டைரெக்டாக ஒரு சில நாள் வைப்பாங்க. அதனால் சிம்பிள் ஃபார்முலா என்னங்கிறது உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. சிம்பிள் ஃபார்முலா டேட்டு மலையாள டேட்டு முஸ்லீம் டேட்டு, முஸ்லீம் மந்த் டேட்டு ரெண்டுமே ஒரே டேட்டு அப்படியே இறங்கும். இன்றைக்கி தேதி 23 மலையாள தேதி, முஸ்லீம் டேட்டு 02. இது அப்படியே இறங்கும். ஒவ்வொரு தேதியுமே அப்படியே நீங்கள் வைக்கணும். அப்படி வச்சு நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக 6 மாதத்துக்குள்ளே ஒரு நாள் கண்டிப்பாக இந்த நம்பர் இறங்கும். இந்த நம்பர்னால் இப்போ நான் சொல்ல 23/02 அல்ல, ஒவ்வொரு தேதியிலும் உள்ள கேரளா நம்பரு, 2வது மலையாளத்து நம்பர், இது முஸ்லீம் மந்த் டேட்டு, அந்த டேட்டை அப்படியே வைக்கணும். அப்படி வச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக இறங்கும். அவங்க சிம்பிளாக அந்த சக்ஸஸ் பண்ண முடியும். அதுதான் ஒரு சிம்பிள் மெத்தடு. அடுத்து ஒவ்வொரு நாளும் ஒரு சில நாள் 4 டிஜிட்டை மாற்றிடுவாங்க. ஒரு சில நாள் 2 டிஜிட் மட்டும் மாற்றுவாங்க. ஒரு சில நாள் 1 டிஜிட் மட்டும் மாற்றுவாங்க. ஒரு சில நாள் சேம் ஆகிறதுக்காண்டி நம்பர் மாற்றுவாங்க. அதாவது டி போர்டும் சி போர்டும் சேம் ஆகிறதுக்கு வைப்பாங்க. அடுத்து ஏ போர்டும் பி போர்டும் சேம் ஆகிறதுக்கு வைப்பாங்க. அப்படி சேம் ஆகிறதுக்கே வைப்பாங்க. அதுக்கேற்ற நம்பர் மாற்றுவாங்க. நாளைக்கு என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ரிசல்ட்டு எப்படி இறங்கிச்சின்னு ஒரு சின்ன கிளான்ஸ். 23/02 அப்படியே ரிவர்ஸில் வச்சுக்கோங்க. 20/32 ரிவர்ஸில், இப்படி ரிவர்ஸில் வச்சிங்கன்னா அப்படி வரும். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறது சி போர்டு. அந்த சி போர்டு
கடைசி 2 டிஜிட் எடுத்து 2 × 3 = 6. அதுவும் அந்த அந்த கடைசி கூடைய ப்ளஸ் பண்ணிக்கிறாங்க. 6 2 8. 2 × 3 6, அதோட +2 கூட்டி 8. இங்கே 2 வந்த இடத்துல 8 வச்சிட்டாங்க. சரிங்களா? 2 வந்த இடத்துல 8 வச்சுட்டாங்க. அப்போ ரிசல்ட் என்னாச்சு? ஒரே ஒரு நம்பர், சேமான ஒரே நம்பரை ஒரே ஒரு நம்பர் வச்சு மாற்றி ரிசல்ட்டு 80-38. 80-38 தான் இன்றைக்கி ரிசல்ட்டு. அதனால் பார்த்துக்குங்க, டேட்டை வச்சு ஈஸியாக வைக்கிறாங்க. அந்த ஈஸிங்கிறது வந்து நமக்கு கஷ்டம். ஆனால் நம்ம சேனலை கண்டிப்பாக வாட்ச் பண்ணிகிட்டே வரவங்க கண்டிப்பாக 2 மாதம் 3 மாதத்துல சுயமாக டேட் வச்சு எப்படி இறங்குறது ரிசல்ட்டு அப்படிங்கிறத கணிக்க முடியும். கணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வளர்ந்துருக்கும். சரி, இனி